Good morning, students. Today we are going to learn the third unit prose, Forgetting. It was written by Robert Lind. Forgetting அப்படின்னாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மறதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இதை தான் ஆத்தர் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் நம்ம மறக்கிறோம், என்னென்ன காரணங்கள், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் ஃபர்கெட்ஃபுல்னஸ், என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருக்குது மறதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு அனாலிசிஸை கொடுக்குறாரு, ஒரு வியூ கொடுக்குறாரு. அது என்ன வியூன்றது பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஒரு ஸ்டோரி கிடையாது. இது ஒரு அங்கங்கே நடந்த சின்ன சின்ன இன்சிடெண்ட், எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்போவுமே நம்ம மறக்கக்கூடிய விஷயங்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எல்லாமே தொகுத்து ஆத்தர் நமக்கு ப்ரோஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. ஓகே, வில் கெட் இன் டு த லெசன். A list of articles lost by railway travellers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of the fellows if statistical records were available on the subject. However, I doubt whether it would be found that absent-mindedness is common. It is the efficiency rather than inefficiency of human memory that compels my wonder. Modern man remembers every telephone numbers, he remembers the address of his friends, he remembers the dates of good vintages. ஓகே, ஒரு நாள் என்ன ஆச்சு, லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அறிக்கையிடுறாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ட்ராவலர்ஸ் இந்த வருஷம் முழுக்க அந்த ட்ரெயினில் அந்த ஸ்டேஷனில் வந்து ட்ராவல் பண்ண பீப்புள்ஸு எதெல்லாம் அவங்க மறந்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க, பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயோ என்னென்ன திங்ஸ் மறந்து விட்டுருக்காங்களோ அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸிபிஷன் ஆட்டம் வைக்கிறாங்க, மியூசியம் மாதிரி. அப்போது அந்த ஆத்தருக்கு அதிசயமாக இருந்ததா, இத்தனை பேர் மறந்து விட்டுட்டு போகிறாங்களா, அப்போது அவங்களுடைய மறதி எப்படிப்பட்ட மறதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பெரிய பெரிய விஷயங்களை மறக்கிறது கிடையாது. ஒரு டெலிஃபோன் நம்பர், இப்போ மொபைல் நம்பர் 10 நம்பர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 நம்பர் டெலிஃபோன் நம்பர் இருக்கும், லேண்ட்லைன் நம்பர்ஸ். அப்போது இப்போ மொபைல் இருக்கிறதுனால நம்ம நம்பர்ஸ் என்ன பண்ணுறோம், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி மெமரியிலே வச்சுருப்பாங்க. எந்த நம்பர் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, டெலிஃபோன் நம்பரை அவங்க சொல்லக்கூடாது. இது ஒரு பெரிய அதிசயமானது. ஓகே, எத்தனை நம்பரை அவங்களால மனசில் பதிய வச்சுக்க முடியும், நினைவு வச்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ நம்பரை நினைவு வச்சுக்கிறவங்க எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுறாங்க அப்படின்றது தான் அவர் சொல்ல வரார். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸஸ் ஞாபகம் வச்சுருப்போம். அதே போல் டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ், சில தருணங்களை நம்ம நல்லா என்ன பண்ணிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கேஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுருப்போம். சின்ன வயசில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம எங்கே போவோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணோம், என்னென்ன இப்போ ஆக்ஷன்ஸ் பண்ணோன்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கும், நினைவுக்கு வரும். இவ்வளோ சின்ன விஷயத்தில் நடந்த விஷயங்கள் கூட நம்மளுக்கு நினைவுக்கு வரும்போது எப்படி இவ்வளோ சின்ன சின்ன மேட்டருங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். He remembers appointments for lunch and dinner. எதெல்லாம் அவங்கெல்லாம் ரிமெம்பர் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். Appointments for lunch and dinner. His memory is crowded with the names of actors and actresses and cricketers and footballers and murderers. He can tell you what the weather was like in a long past August and the name of the provincial hotel at which he had a wild meal during the summer. In his ordinary life again, he remembers almost everything that he is expected to remember. How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? Not one in 100, perhaps not one in 1,000. How many of them forget to shut the door when leaving the house? Scarcely more. And so it goes on through the day, almost every day remembering to do the right things at the right moment till it is time to go to bed, and then the ordinary man seldom forgets and to turn off the lights before going upstairs. நம்ம என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுருக்கிறோம், எங்கேயாவது அப்பாயின்மெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்துருந்தோம்னா ஞாபகம் வச்சுருப்போம், எங்கேயாவது லன்ச் டின்னருக்கு போகிறதுனா ஞாபகம் வச்சுருப்போம். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு ஆக்டரோட இல்லை ஒரு ஆக்ட்ரஸோட நேம் பதிஞ்சிருச்சுன்னா அது எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆக்ட்ரஸ் நேமை நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், கிரிக்கெட்டர்ஸோ இல்லை ஃபுட்பால் பிளேயரோ இல்லை பேஸ்கெட் பால் பிளேயரோ எதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த நினைவுகள், அவர்களுடைய பேருங்கள்லாம் என்ன ஆகிடும், நம்ம மனதில்
பதிஞ்சிரும், அது மறக்கிறது கிடையாது. ஏன் ஈவன் வெதர் போன வருஷம் வெதர் எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். போன வருஷம் ஆகஸ்ட்டில் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, ஆனால் இந்த வருஷம் மழை இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு லாஸ்ட் இயரில் நடந்த விஷயங்கள், லாஸ்ட் இயர் இந்த மந்தில் நடந்த விஷயங்கள் கூட நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இல்லை லாஸ்ட் பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம போன வெக்கேஷன் எந்த இடத்துக்கு போனோம், அங்கே எந்த ஹோட்டலில் தங்கணும், என்னென்ன பிளேஸை சுற்றி பார்த்தோம், இது எல்லாமே கூட நம்மளுக்கு என்னத்துக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது, நினைவுக்கு வருது. யாருமே எதையுமே மறக்கிறதில்ல. நம்ம தினசரி செய்கிற வேலைகளை யாருமே என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. எத்தனை பேர் லண்டனில் தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரே ஒரு பார்ட்டு போடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, மறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும் அப்படி செஞ்சதில்லை. அதே போல் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரப்போ அவங்களுடைய டோரை க்ளோஸ் பண்ணாமல் யாரும் வந்ததே கிடையாது. நைட்டில் தூங்க போகிறப்போ அவங்களுடைய பெட்ரூமுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேர்கேஸில் இருக்கிற ஸ்டெப்ஸில் இருக்கிற அந்த லைட்டை ஆஃப் பண்ணாமல் யாரும் போனது கிடையாது. இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளே அறியாமல் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். It must be admitted some matters in regard to which the memory works less with than its usual perfection. It is only a very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. This is the most surprising because medicine should be one of the easiest things to remember. As a rule, it is supposed to be taken before, during, or after meals, and the meals it should be a reminder of it. The fact remains, however, that few but the moral giants remember to take the medicine regularly. Certain psychologists tell us that we forget things because we wish to forget them, and it may be that it is because of the antipathy to pills and potions that may people fail to remember them at the appointed hours. இங்கே என்ன சொல்ல வராருன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ரொட்டீனாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மெடிசன்ஸ், டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸை மறந்துடுறாங்க. ஒரு சிலர் அதை டெய்லி எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பட் ஆனால் அதை மறக்கிறாங்க. ஏன் மறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மெடிசனை எப்போ ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒன்று உணவுக்கு முன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைனா உணவுக்கு பின். இது 2 விஷயங்கள் தான் இருக்குது. இதையே நம்மளுடைய ஹியூமன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துடுறாங்க. ஏன் மறந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, because we wish to forget them, and it may be that is because of the antipathy to pills and potions. Antipathy means it's a strong dislike. லைக்னா விரும்புறது, டிஸ்லைக்னா என்ன பண்ணுறது, விரும்பப்படாது. இவங்களுக்கு மாத்திரைகளை எடுப்பதற்கு விருப்பம் இல்லை, மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறதி ஏற்படுறாங்க. அப்போது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாம் அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சோம்னா, விருப்பம் இல்லாமல் செஞ்சோம்னா, அதை மறக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ணிவிடுவோம், அதை மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். This does not explain, however, how it is that a lifelong devotee of medicines like myself is as forgetful of them as those who take them most unwillingly. The very prospect of a new and widely advertised cure-all delights me, yet even if I have the stuff in my pockets, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it. Chemists make the fortunes out of the medicines people forget to take. என்ன சொல்கிறாரு, ஈவன் நான் கூட என்ன பண்ணுறேன், பேக்கெட்லேயே என்னுடைய மாத்திரைகளை நான் வைத்திருந்தாலும் கூட நானும் என்ன பண்ணுறேன், அது சாப்பிட வேண்டிய நேரத்தை நான் என்ன பண்ணிடுறேன், மறந்துடுறேன். அதை தள்ளி தான் நான் என்ன பண்ண வேண்டியது, அந்த டைம் போயிட்ட பிறகு தான் நான் என்ன பண்ண வேண்டியது, அது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. கெமிஸ்ட் மீன்ஸ் the person who are in charge in making the medicines. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய அமௌண்ட் போட்டு மெடிசன்ஸ் தயார் பண்ணுறாங்க. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. அடுத்த காமனான விஷயம் எது மறதியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் த லெட்டர்ஸ். யாராவது லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமன் இஸ் இட் that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. So little do I rely on his memory that I put him on his oath before handling the
letter to him. As for myself, anyone who asks me to post a letter is a poor judge of character. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have the posted it, weary of holding it in my hand. I then put it for safety into one of my pockets and forget all about it. After that, it has an unadventurous life, till a long chain of circumstance leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. This, it might be thought, must be due to a lack of interest in other people's letters, but that cannot be the explanation, for I forget to post some even of the few letters that I myself remember to write. ஓகே, என்ன சொல்கிறேன்னா, ஏன் நான் வந்து யார்கிட்டையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை பார்க்க வரவங்ககிட்ட யார்கிட்டையுமே இந்த ஹெல்ப்பை மட்டும் கேட்கவே மாட்டேன். இந்த லெட்டரை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிற ஹெல்ப்பை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அதே சமயம் வேறு யாராவது என்கிட்ட அந்த ஹெல்ப்பை கேட்குறாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ புவர் ஜட்ஜ் ஆஃப் அ கேரக்டர். என்னுடைய கேரக்டர் அவங்க சரியாக ஜட்ஜ் பண்ணல, என்னுடைய கேரக்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்குவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொண்டு போவேன், என்னுடைய லெட்டர் கையிலே தான் கொண்டு போவேன் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு போஸ்ட் பாக்ஸை தாண்டிட்ட பிறகு தான் எனக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு கையில் ஒரு லெட்டர் இருக்குதுன்னு ஞாபகத்துக்கு வரும். சரி, கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், 2-3 days ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறந்துடுவேன். எப்போ நான் திரும்பி அந்த பேக்கெட்டில் நான் கையை விட்டு பார்க்குறேனோ அப்போ தான் எனக்கு என்னுடைய தவறு தெரியும். ஐயோ, நான் லெட்டர் போஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கூட இந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணிடுவேன், மறந்து போயிடுவேன். நான் கூட ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். As for leaving articles in trains and in taxis, I am no great delinquent in such matters. I can remember almost anything except books and walking sticks, and I can often remember even books. Walking sticks, I find it quite impossible to keep. I have an old-fashioned taste for them, and I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train, the another stick is on its way into the world of the last. I dare not carry an umbrella for fear of losing it. To go through life without ever having lost an umbrella, as even the grimmest jaw umbrella carrier ever achieved this. இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேராகிராஃபில் எப்போவுமே நான் வந்து ட்ரெயின்லேயோ இல்லை வேறு எங்கேயோ டாக்ஸிலையோ பயணிக்கும் போது என்னுடைய மேகசின்ஸை நான் விட்டுட்டு வந்துடுவேன். நான் படிக்கும் பத்திரிகைகளை அடிக்கடிக்கு விட்டுட்டு வந்துடுவேன். அதே போல் என்னுடைய வாக்கிங் ஸ்டிக், அதே போல் அதுக்காகவே நான் பத்திரிகைகளை கையிலே கொண்டு வருவேன். என்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நான் அடிக்கடிக்கு மாற்றிருக்கிறேன். ஏன் அடிக்கடிக்கு வாங்கியிருக்கேன், ஏன்னா நான் அடிக்கடிக்கு எங்கெல்லாம் போகிறேனோ அந்த வாக்கிங் ஸ்டிக்கை என்ன பண்ணிட்டு வந்துடுவேன், என் கையிலேருந்து விட்டுட்டு வந்துடுவேன், மறந்துட்டு வந்துடுவேன். அதுக்காகவே நான் கொடைகளை கொண்டு போகிறது கூட நான் என்ன பண்ணேன், தவிர்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். Few of us, however, you have lost much property on our travels through forgetfulness. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பயணத்தின் போது நிறைய பொருட்களை நாம் மறந்து விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறார். The ordinary man arrives at his destination with all his bags and trunks safe. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things, and that sportsmen have worse memories than their ordinary serious-minded fellows. A considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. This is easy to understand, for boys returning from the games have their imagination still filled with a version of playing field, and their heads are among the stars or their hearts in the boots. As they recall the exploits or their errors, they are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things, to take the ball or the bat with them when they leave the train. இங்கே என்னன்னு சொல்ல வராங்கன்னா, சாதாரண ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான், அவனுடைய இறங்கக்கூடிய இடம் வந்து விட்டோன்னே அவனுடைய லக்கேஜஸ் பேக்ஸ் எல்லாம் எடுத்து சேஃபாக எடுத்து கீழே வைப்பான். ஓகே, இந்த அனலைசஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வச்சாங்க இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில், என்னென்னலாம் மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவர்களை விட வயதானவர்களை விட வாலிப பிள்ளைங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பொருட்களை மறந்துருக்குறாங்க. விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்மேனில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய விளையாடக்கூடிய பந்துகளையோ இல்லை மட்டைகளையோ கிரிக்கெட் பேட்டையோ இல்லை ஃபுட்பாலோ இல்லை வாலிபாலோ எல்லா விஷயத்தையும், நம்ம விளையாடுற விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டு வந்துடுறாங்க, மறந்துட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படி
மறதி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் ஃபுல்லி அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா, அவங்க விளையாடிட்டு வந்த அந்த நிகழ்வை அவங்க மைண்டில் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்படி விளையாடினாங்க, என்ன ஹீரோயிசம் பண்ணாங்க ஃபீல்டில், என்ன தவறு பண்ணாங்க, எதனால் அவங்களுக்கு வின்னிங் கப் கிடச்சிச்சு. வின்னிங் கப் கிடச்சா அந்த சந்தோஷத்தில் அவங்க இன்னும் அந்த களத்திலே இருக்கிற மாதிரி விளையாடி கொண்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அப்போது அவங்க வந்து அவங்களுடைய திங்ஸை மறந்துட்டு வந்துடுறாங்க. சப்போஸ் அவங்க ஒரு வேளை தோத்துட்டு இருந்தாங்கன்னா, என்ன தவறு நம்ம பண்ணியிருந்தோம், என்ன தவறை நம்ம அங்கே பண்ணோம், யார் மேலே தவறு, இதை யோசித்து கொண்டே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள நிறைய பேர் அந்த திங்ஸை, பாலை, பேட்டை எல்லாமே ட்ரெயின்லேயே விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The next one, for the rest of the day, they are citizen of the dreamland. The same may be said, no doubt, of anglers who forget the fishing rods. Anglers are generally said do not know with that justification. What justification to be the most imaginative of men. And the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fear of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with the matter more. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் ஓய்வு நேரங்களில் அவங்களுடைய அதாவது ஃபிஷிங் ராங்கை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க செல்வாங்க. மீன் பிடிப்பவர்களே அவங்களுடைய மீன் பிடிக்கும் கருவிகளை நம்ம என்ன பண்ணிடுறாங்க, மறந்துட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டோப்பியா அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, கனவு உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த கடல்லையோ இல்லை ஏரியிலையோ கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. அதே போல் மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடிக்கும் கருவியை, அந்த குச்சி, அந்த ராடை மறந்துடுற மாதிரி கவிஞர்களும் என்ன பண்ணிடுறாங்க, தான் எழுதிய கவிதையை போஸ்ட் பண்ணவோ இல்லை அந்த எழுதிய கடிதத்தை போஸ்ட் பண்ணவோ என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த கவிதை உலகத்திலே இருக்கிறதுனால, கற்பனை உலகத்திலே இருக்கிறதுனால அவங்களுடைய திங்கிங் எல்லாமே சந்தோஷமான திங்கிங்காக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப், absent-mindedness of this kind seems to be all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre who would have trusted Socrates or Coleridge to post a letter. They had souls about much things. என்ன சொல்கிறாரு ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரையில் ஞாபக மருதி என்பது ஒரு உயர்ந்த விஷயமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞாபக மருதியால் மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, சிறப்பாக வழி நடத்துகிறாங்க. ஒரு சில விஷயங்களை ஞாபக மறதியாக இருக்கிறது தான் என்ன பண்ணுறாங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவனுக்கு அற்பமான விஷயங்களை வந்து அவனுக்கு வந்து மனசில் வந்து வைத்திருக்க முடியாது. எது அற்பமான விஷயம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அதை என்ன பண்ண முடியாது, மனசில் நினைவில் வைத்து கொள்ள முடியாது. அதே போல் சாக்ரட்டிஸையும் இல்லை கோல்ட்ரிட்ஜையும் நம்ம போயிட்டு ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்னோம்னா முடியுமா? ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய நினைவுகளே வேறு, அவங்களுடைய எண்ணங்கள் வேறு, அவங்களுடைய தாட் எல்லாமே வேறு ஒரு இதில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம், லெட்டரை போஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் எழுப்புறாங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, the question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed, and men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. A man, they say, who is a perfect remembering machine is seldom a man of first intelligence, and they quote various cases of children or men who had marvelous memories and who yet had no intellect to speak of. I imagine, however, that on the world the great writers and the great composers of music have been men with exceptional power of memory. The poets I have known have had better memories than the stockbrokers I have known. Memory indeed is of the substance of the art. இந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் நினைவுல வச்சுக்கிறது வந்து தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிந்திக்கிறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, நிறைய பேர் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து மனதில்
வைத்துக்கொள்வது தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, குழந்தைகளோ இல்லை மனிதர்களோ பார்த்தோம்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி நிறையா இருக்கும். பட் தே டசன்ட் ஹாவ் த இன்டலெக்ட் டு ஸ்பீக் ஆஃப்னா பேசுகின்ற அந்த அறிவாற்றல் அவர்களிடத்துல கம்மியாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் எழுத்தாளர்களோ இசைஞானிகளோ இவங்களுக்கெல்லாம் நிறைய ஞாபக சக்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆத்தர் சொல்கிறார். Okay, next paragraph. On the other hand, statesmen seem to have extraordinarily bad memories. Let two statesmen attempt to recall the same event. What happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you that the other's story is so inaccurate that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen or challenge suggests that the world has not yet begun to produce idle statesmen, men who, like great poets, have the genius of memory and of intellect combined. மற்றும் ஒரு புறத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மெமரிஸ் ஆஃப் த பொலிட்டிஷியன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறது அரசியல்வாதிகள் மிக அருமையான கெட்ட நினைவுகளுக்கு உண்டான ஞாபக சக்தியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிகழ்வை இருவேறு அரசியல்வாதிகள் ஞாபகம் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரி அவருடைய சட்டசபையில் கேபினெட்டில் ஒருவர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் தப்பு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதே போல் இவங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீவ்னா ஃபில்டரை போலவோ அல்லது ஒரு தைரியமான முடிவுகளை கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. Okay, at the same time, ordinarily good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. Have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning in the pass on his journey and slipped into a public house for a glass of beer. Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. A little later, his wife had to do some shopping which took her past the public house, where to her horror she discovered her sleeping baby indignant at her husband's behavior. She decided to teach him a lesson. What happened? ஒரு சில சமயங்களில் சாதாரண விஷயத்திலே நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண மனுஷங்களுக்கே ஒரு ஞாபக சக்தி குறைவாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்வை ஒன்று சொல்கிறார் ஆத்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய குழந்தைய பெரம்புலேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைய வைத்து கொண்டு தள்ளுகின்ற வண்டி, அப்படி பார்த்துருப்பீங்க இல்லையா, குழந்தைய வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போவாங்க. ஓகே, அந்த வண்டியில் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே கூட்டிட்டு வர வழியில் ஒரு பப்ளிக் ஹவுஸ், அதாவது ஒரு பப்பு பார்க்குறாரு. ஒரு அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் பீர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ குழந்தைய என்ன பண்ணுறாரு, அந்த பப்புக்கு வெளியிலே வாசப்படியிலே அந்த வண்டியிலே வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போனோன்னே அவருக்கு ஒரு கிளாஸ் பியர் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இவர் உட்காந்துறாரு சாப்பிட. ஓகே, ஏதாச்சும் அந்த வழியாக அவங்க ஒய்ஃப் ஷாப்பிங் வரப்போ அந்த பப்புக்கு முன்னாடி அந்த குழந்தை அந்த வண்டியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ அவங்களுக்கு ஷி காட் வெரி ஹேங்க்ரி. ஷி வாண்டட் டு டீச் ஹிம் அ லெசன். அவங்களுடைய வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு பாடத்தை புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷி வீல்ட் அவே த பெரம்புலேட்டர் பிக்சரிங் டு ஹர் செல்ஃப் வித் டெரர். வென் ஹி வுட் கம் அவுட் அண்ட் ஃபைண்ட் த பேபி கோன், ஷி அரைவ்ட் ஹோம் anticipating with the angry relish the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. What was her vexation, however, when just before lunch her husband came in smiling cheerfully and asking, "Well, my dear, what's for lunch today?" Having forgotten all about the baby and the fact that he had taken it out with him, how many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness at this? Most of us, I fear, are born with the prosaically efficient memories, if it were not so. So the institution of the family could not survive in any modern city. ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க என்ன பண்ணிடுறாங்க,
அந்த குழந்தைய அந்த பெர்முலேட்டரில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடறாங்க. வீட்டில் போயிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க. எப்படியும் தன்னுடைய கணவர் என்ன பண்ணுவார், பதறி அடிச்சுன்னு குழந்தைய காணும்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, காத்துட்ருக்காங்க. பட் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. அவர் என்ன பண்ணுறாரு, லஞ்சுக்கு முன்னாடி கூலாக வந்து இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் தெரியுது அவர் குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போனதே என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்றைக்கி கூட எத்தனை பேருக்கெல்லாம் என்ன ஞாபகம் மறதி இருக்குது, ஞாபக சக்தி இருக்குதுன்னு தெரியல. மாதிரியான ஞாபக சக்தி, ஞாபக மறதி இல்லைன்னா இந்த நவீன உலகத்தில் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை என்ன பண்ணியிருக்கோம், இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை அவர் முடிக்கிறார். இந்த லெசன் என்ன தெரியுதுன்னா, நம்ம எதனால் மறக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறது டிஸ்லைக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். டிஸ்லைக் அப்படின்னா விருப்பம் இல்லாத விஷயங்களை நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அற்பமாக எண்ணக்கூடிய விஷயங்களை நாம் மறந்துடுறோம். சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும்பொழுதோ சோகமான தருணத்தில் இருக்கும்போதோ ஒரு சில விஷயங்களை நாம் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறதுனால நம்மளுக்கு சாதாரண ஒரு விஷயம் கூட என்ன பண்ணி போகுது, மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நம்மளுக்கு மறதியை பற்றி நன்றாக சொல்லியிருக்கிறார். ஓகேவா? தேங்க்யூ.